ஹாய் காய்ஸ், நம்ம வடையை மசாலா வடை செஞ்சுருக்கோம். இது கடலப்பருப்பு போட்டு நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் அது 2 நாள் ஆயிடுச்சு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் கடலப்பருப்பை. அதுக்கப்புறம் தான் நம்ம அதை அரைச்சிட்டு வடை செஞ்சிட்ருக்கோம். பாருங்கள், வடை சூப்பராக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரி மசாலா வடை டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் சாம்பார் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார். நம்ம வீட்டில் அரைக்கிற சாம்பார் பொடி போட்டே தான் அட்டகாசமாக டேஸ்ட்டு வேறு லெவலில் போட்டு வச்சுருக்கோம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வடையெல்லாம் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வடை, மசாலா வடை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் 10:30 ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் இன்றைக்கி ஹெவியாக தான் செஞ்சுருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டை. அது எப்படியானா மசாலா வடை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மசாலா வறுவல் செஞ்சுருக்கேன். இதில் வெங்காயம் மட்டும்தான் போட்டு செய்ய முடியும். அது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த பக்கெட்டி ஃபுல்லாக வடை சுட்டு எடுத்தாச்சு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டெக்கரேஷனுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது நம்ம வடைக்கறி கூட பண்ணிக்கலாம். மீந்துச்சுன்னா வடையை சாப்பிட்ற வழி சாப்பிட்டு மிச்சம் வடைக்கறி தான் பண்ண போகிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரி நல்லா பாருங்கள், சூப்பராக புஷ்ஷுன்னு பூரி சுட்டாச்சு. நம்ம அதுக்கப்புறம் வடை செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஆயிலே நான் பூரி போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் மசாலா செஞ்சுருக்கோம் வறுவல். அதுக்கப்புறம் எண்ணெய் மாங்காய் ஊறுகாய் போட்டிருக்கேன். இது எண்ணெய்க்காய் மாங்காய் ஊறுகாய். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இது கூழ், தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பூரியோடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதுதான் பிளேட்டிங் பாருங்கள். கத்திரிக்காய் சொல்ல மசாலா கத்திரிக்காய் அது, அதுக்கப்புறம் பூரி, சாம்பார் அந்த நம்ம வச்சுருக்குது. டால் இது கொஞ்சம் மசாலா சாம்பார், அதனால் பூரிக்கு நல்லாயிருக்கும். இதுதான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சது. உங்களுக்கு யாருக்கு இது மாதிரி ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.